அல்வா கிண்டுவாங்க அந்த ஃபோட்டோவை எடுத்து காமிச்சார். இந்த மாதிரி தான் இருக்குது உங்கள் பட்ஜெட்டு. சிம்பாலிக்காக சொல்கிறார் அல்வா கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறார். இந்த பட்ஜெட்டுக்கு பிறகு உங்களுடைய இமேஜ் ஒன்றும் குறைஞ்சி போச்சு அப்படிங்கிறார். இது வந்து ஒரு 2 தொழிலதிபர்களுக்கான பட்ஜெட்டு, அம்பானி அதானிக்குடைய பட்ஜெட்டு, A1 A2 இவர்களுக்காக போட பட்ஜெட்டு நிறையா அடுக்கிறார். இந்த பட்ஜெட்டை பற்றி பேசிக்கிட்டு இருக்கப்படியே இன்னொரு விஷயத்த ஒரு குண்டு தூக்கி போடுறாரு. பாஜகவிற்குள் உட்கட்சியில் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. ராஜ்நாத் சிங் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு முயற்சி பண்றாரோ அப்படிங்கிற போற போக்குல அந்த குண்டையும் அவங்க தூக்கி போடுறாரு. ஆளும் கட்சியின் மேல் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் வைப்பாங்க. ஆளும் கட்சி தான் பதில் சொல்லணும். ஆனா பதில் சொல்லாம வெறும் கூச்சலும் குழப்பமும் அவையை ஒத்தி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அன்னைக்கு சபாநாயகரை பார்த்து கூட கேட்டிருக்காரு, நீங்க வந்து ஆளும் கட்சிக்கிட்ட ஒரு மாதிரி எதிர்கட்சி ஒரு மாதிரி நடந்துட்டீங்க, அவை கண்ணியத்தை மீறி நடந்து கொண்டார், அதனால சஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு கூட செய்யலாம். சஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா வகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் திரு சுபைர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். 2024-25க்கான பட்ஜெட் வந்து இப்போதான் சமீபத்தில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து தாக்கல் செஞ்சாங்க. இந்த பட்ஜெட் குறித்து எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தி அவர்கள் வந்து பயங்கரமான விமர்சனங்கள் எல்லாத்தையும் நாடாளுமன்றத்தில் வச்சிருக்காரு. மகாபாரதத்தில் அபிமன்யு வந்து அந்த சக்கரத்தில் சிக்கினது மாதிரி தாமரை யுகத்தில் வந்து நாடே சிக்கி இருக்கு அப்படின்ற அளவுக்கு பேசியிருக்காரு. ஸோ என்னெல்லாம் பேசியிருக்காரு, இந்த பட்ஜெட் குறித்து அவருடைய விமர்சனங்கள் என்னென்ன? அவர் முதல்ல வந்து பட்ஜெட் தயாரிக்க வேண்டிய அல்வா கிண்டுவாங்க அந்த ஃபோட்டோவை எடுத்து காமிச்சார். இந்த மாதிரி தான் இருக்குது உங்கள் பட்ஜெட்டு, எல்லாருக்கும் சிம்பாலிக்காக சொல்கிறார் அல்வா கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறாரு. இது வந்து சாமானியருக்கான பட்ஜெட் இல்லை. இது வந்து இந்த பட்ஜெட்டுக்கு பிறகு உங்களுடைய இமேஜ் ஒன்றும் குறைஞ்சி போச்சு அப்படிங்கிறார். இது வந்து ஒரு 2 தொழிலதிபர்களுக்கான பட்ஜெட்டு, அம்பானி அதானிக்குடைய பட்ஜெட்டு, A1 A2 இவர்களுக்காக போட பட்ஜெட்டு நிறையா அடுக்கிறார். இந்த பட்ஜெட்டை பற்றி பேசிக்கிட்டு இருக்கப்படியே இன்னொரு விஷயத்த ஒரு குண்டு தூக்கி போடுறாரு. பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்து ராஜ்நாத் சிங்க்கு இந்த பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு ஆசை இருக்காதா, அவர் வரமாட்டாராங்கிறார். இப்போ ஒரு எதிர்க்கட்சி தலைவர் நாடாளுமன்றத்தில் இந்த மாதிரி பேசுகிறது வந்து ஒரு பார்க்கக்கூடிய விஷயமா பார்ப்பாங்க, ஒரு அட்டென்ஷன் மொத்தமாக கிரியேட் ஆகும். அப்போ பாஜகக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு, பாஜகவிற்குள் உட்கட்சியில் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு, ராஜ்நாத் சிங் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுறாரோ, ஏன்னா எதிர்கட்சிங்கும் போது ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஆனால் அதை எதிர்கட்சி ஆகிறதுக்கு அவர் ஆசை இருக்காதா, அவர் முயற்சி பண்ண மாட்டாரா, அதுக்காக ஏன் நீங்கள் பயப்படுறீங்க அப்படிங்கிற போகிற போக்கில் அந்த குண்டையும் அவங்க தூக்கி போடுறாரு. இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக இவங்க எப்பயும் போல் அந்த எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் எப்பயும் போல் இவர் பேசுகிறப்ப கற்றுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அவர் வந்து எதையும் நிப்பாட்டாமல் பாயிண்டாக பேசிகிட்டு இருக்கார். அக்னிவீர் திட்டத்துக்கு இந்த பட்ஜெட்டில் நீங்கள் ₹1 கூட ஒதுக்கலை, அக்னிவீர் திட்டம் வந்து உங்களுடைய ப்ராஜெக்ட் ட்ரீம் ப்ராஜெக்ட்னு சொல்கிறீங்க, அப்படி இருந்தால் அதுக்கு நீங்கள் பட்ஜெட் ஒதுக்கலை. இந்த பட்ஜெட்டு ஒதுக்குறதுக்கு நீங்கள் அல்வாக்குன்ற ஃபோட்டோவில் கூட ஒரு சிறுபான்மையினரோ ஒரு ஓபிசியோ ஒரு SC/STO ஃபோட்டோ கூட ஆட்கள் கூட இல்லை. இந்த மாதிரி உங்கள் பட்ஜெட்டுக்கு பிறகு ஒட்டுமொத்தமாக வந்து உங்களுடைய இமேஜ் சரிஞ்சு போச்சு, இந்தியாவே வந்து பாஜகங்கிற ஒரு சக்கர வியூகத்தில் மாட்டி முடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் வைக்கிறாரு. ஆனால் எதிர்த்தரப்புலேருந்து கூச்சல் குழப்பம் கேலி கிண்டல் தான் இருக்கிறதோட இவருடைய ஆக்கப்பூர்வமான கேள்விக்கு பதில் இல்லை. சரி, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சொன்னீங்க, பாஜகவில் வந்து உட்கட்சி விவகாரம் இருக்குது அப்படின்றத வந்து ஏன் பிரதமர் மோடி அவர்களை தாண்டி இங்கே யாருமே பிரைம் மினிஸ்டராக வர முடியாதா, அதுக்கே எல்லாரும் பயப்படுறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நாடாளுமன்றத்தில் அவர் பேசியிருக்காரு. இதை வந்து நாடாளுமன்றத்தில் பேசுறதுக்கான அவசியம் என்ன? ஏன்னா இதை வந்து தனி மேடையில் கூட பேசியிருக்கலாம். நாடாளுமன்றத்தில் அவர் பட்ஜெட்டை பற்றி பேசிகிட்டு இருக்காரு, ஏன் இதை அந்த இடத்துல பேசணும்? பாஜகவிற்குள் ஒரு உட்கட்சி பூசல் உச்சகட்டத்தில் போயிட்டு இருக்கு இப்போ. அதாவது யூபியில் தோல்விக்கு பிறகு யோகியை வேறு ஒரு முகமாக டெல்லியிலேருந்து பார்க்குறாங்க. பாஜகவை சேர்ந்த டெல்லியில் இருக்கக்கூடிய தேசிய தலைமை வந்து இவர் வந்து சரியாக வேலை செய்யலை, யோகி வந்து யூபியில் வேலை செய்யலை, நம்மளுடைய கனவு திட்டமான ராமர் கோயில் இருந்த அந்த பைசாபாத் தொகுதி கூட நம்ம கையை விட்டு போயிடுச்சு, மோடி அவர்கள் இந்த முறை கிட்டத்தட்ட 2 லட்சம் ஓட்டுக்கு மேலே கம்மியாக வாங்கியிருக்கிறாரு அப்படிங்கிற போது இப்போ அவங்க திட்டமிட்டே வந்து யோகி வந்து அங்கே வேலை செய்யலை அப்படிங்கிற ஒரு கோபம் வந்து அவர்களுக்கு இருக்குது. யோகியை பொறுத்தவரைக்கும் என்ன சொல்கிறாருன்னா, நான் செலக்ட் பண்ண வேட்பாளர்கள் பலரையும் வந்து நீங்கள் நிராகரிச்சிட்டாங்க, அதனால் அவர் போதிய வேலை செய்யலை யூபியில் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. இப்போ மோடி விஸ் பிஜேபிங்கிறத தாண்டிலும் மோடி விஸ் RSSன்னு பார்க்கணும். இப்போ இவர் வந்து பியூராக வந்து இவர் வந்து ஒரு மடாதிபதியாக இருந்து அரசியலுக்கு வந்தவர் யோகி. அப்படிங்கும் போது இவர் வந்து ஒரு RSSனுடைய ஃபுல் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு நபராக பார்க்கப்படுது. அப்போ நீங்கள் யோகியை எதிர்க்க ஆரம்பிக்கிறீங்கனாலே நேரடியாக RSSஐ எதிர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும்.
ஆர்எஸ்எஸ்ஸினுடைய தலைவர் மோகன் பகவத் என்ன சொல்றார், போராட்டங்கள்லாம் இப்போ கடுமையாக சாடி பேசிட்டு இருக்காரு, யாரும் கடலுக்கு நிகரானவர் கிடையாது, யாரும் சூப்பர்மேன் கிடையாது, அப்படி நிறைய விஷயங்களை கோட் பண்ணுறாரு. இப்போ அங்கே அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் வந்து அவர் வந்து இவர் நடத்தக்கூடிய ஆய்வுக்கூடத்தை கூட போக மாட்டேங்கிறார். யோகி நடத்தக்கூடிய அவர் வந்து பிஜேபியினுடைய தலைமையில் இருக்குது. அவருக்கும் யோகிக்கும் ஒரு 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 கோல்டு வார் போயிட்டு இருக்கு. யோகிக்கும் தேசிய தலைமைக்கும் ஒரு கோல்டு வார் போயிட்டு இருக்கு. இந்த பாஜக ஆர்எஸ்எஸ் என்ன நினைக்கிறா, இந்த முறை 3 முறைக்கு மேலே போதும், வேறு ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டை கொண்டு வரலாம்னு நினைக்கிது. ஆனால் அவர்கள் வந்து அதுக்கு ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. இப்படி ஒட்டுமொத்தமாக உள்ள வந்து ஒரு உட்கட்சி பூசல் ஒன்று போய்கிட்டே இருக்குது, மைல்டாக போயிட்டுருக்கு. அதை வந்து நாடாளுமன்றத்தில் பதிவு பண்ணால் அது உலகம் முழுக்க ஃப்ளாஷ் ஆகும். நாடாளுமன்றத்தில் இந்தியாவினுடைய ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிறாருன்னா அந்த அந்த செய்தி வந்து உலகம் முழுக்க போய் சேரும். அது ஒரு சிறப்பு கவனம் பெறும். அதை அந்த இடத்துல பதிவு பண்ணுறார். நாடாளுமன்றத்தில் அதை பதிவு பண்ணுறதுக்கு காரணமே இந்த செய்தி எல்லாருக்கும் போட்டோம், பாஜகக்குள்ளே உள்ள உட்கட்சி பூசலாக இருக்குது, சக்கர விகிதத்தில் மாட்டிட்டு இந்தியாவே சிக்கி தவிச்சிக்கிட்டு இருக்குது, பட்ஜெட்டு சரியில்லை, பட்ஜெட் நீங்கள் போட்ட பட்ஜெட்டு ஏழை எளிய மக்களுக்கான பட்ஜெட்டாக கிடையாது அப்படிங்கிற மாதிரி பல குற்றச்சாட்டுகள் வைக்கிறார். அப்படி போகிற போக்கில் பாஜகக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனையும் அங்கே வந்து சொல்கிறாரு. நீங்கள் யாரும் பயப்படாதீங்க, அமைச்சராக இருக்கக்கூடியவர்கள், எம்பியாக இருக்கக்கூடியவர்கள் பயப்படாதீங்க, தைரியமாக பேசுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நடந்த அந்த நாடாளுமன்ற கூட்டத்தில் எப்பயும் போல் ராகுல் காந்தியினுடைய ரொம்ப கவனிக்கப்படக்கூடிய உலகம் முழுக்க பார்க்கப்படக்கூடிய ஒரு உரையாக மாறி இருக்குது. இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்த செய்திகள் பெருசாக பரவிக்கிட்டு இருக்கு. இப்போ சார், இப்போ ராகுல் காந்தி அவர்கள் வந்து நாடாளுமன்றத்தில் அவர் பேசுகிறப்போ அவரோட கருத்துக்களை எடுத்து வைக்க அங்கேருந்து கூச்சல் வரதா செய்யும். அப்படி இருக்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் தான். ஆனால் சபாநாயகர் அவர்களும் வந்து இதை வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இது மாதிரி பேசாதீங்க அப்படியெல்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ராகுல் காந்தி அவர்கள் வந்து தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் இப்படி பேசிகிட்டே இருக்கிறப்போ அவரோட பதவிக்கு வந்து மறுபடியும் நெருக்கடி வர்றதுக்கான வாய்ப்பு எதுவும் இருக்கா? இல்லை, அதை கூட செய்வாங்க. நீங்கள் நாடாளுமன்றத்தில் இது மாதிரி தொடர்ந்து கூச்சல் கும்பலியில் அமளியில் இருக்கிறாரு, அவை கண்ணியத்தை மீறி நடந்து கொண்டார், அதனால் சஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு கூட செய்யலாம். ஆனால் சஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா இன்னும் கூடுதல் சிறப்பாயிடும் ராகுல் காந்திக்கு. ராகுல் காந்திக்கு தெரியாது, நீங்கள் வந்து சஸ்பெண்ட் பண்ணால் இன்றைக்கி ஒரு வலிமையான எதிர்க்கட்சியாக இருக்குது இந்தியாவில். இன்றைக்கி ராகுல் காந்தி தலைமையிலான இந்த காங்கிரஸ் வந்து இந்தியா கூட்டணி வந்து இன்றைக்கி வலிமையான கூட்டணியாக இருக்குது. இன்றைக்கி முக்கிய பிரச்சனைகளுக்கு எல்லா கட்சியும் ஒன்று சேர்ந்துறாங்க. ஜெகன்மோகன் ரெட்டிக்கு ஆந்திராவில் ஒரு பிரச்சனை. ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியை விட்டு இறந்த பிறகு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்கள் பல பேர் கொலை பண்ணுறாங்க. அங்கே ஏகப்பட்ட நெருக்கடி. அதை எதிர்த்து டெல்லி ஜந்தர் மந்தரில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாரு. இந்த இந்தியா கூட்டணியிலே கிடையாது ஜெகன்மோகன் ரெட்டி. ஆனால் ஒரு பிரச்சனைன்னு வர்றப்ப அங்கே வந்து அனைத்து கட்சியும் கூடுது. திருமாவளவன் போய் அங்கே குரல் கொடுக்குறாரு, பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, இந்த மாதிரி அவங்களை காப்பாற்றணும்னு குரல் கொடுக்குறாரு. அகிலேஷ் யாதவ் போய் அங்கே நிற்கிறாரு. அப்படிங்கும்போது இன்றைக்கி இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து இருக்குது. இந்தியா கூட்டணியில் இல்லாத கட்சிகள் கூட பிரச்சனையின் அடிப்படையில் ஒன்று சேர்றாங்க. இப்போ ஒய்எஸ்ஆராக இருக்கட்டும், நவீன் பட்நாயக்காக இருக்கட்டும், இவங்களும் இந்தியா கூட்டணியில் கிடையாது. இல்லாட்டியும் கூட அவர்கள் நேரெதிராக அங்கங்கே வேற ஒரு சித்தாந்தத்தில் இருக்காங்க. இப்போ நவீன் பட்நாயக்லாம் ஒரு 24 வருஷம் அங்கே ஒரு அசைக்க முடியாத ஒரு மன்னரை போல் ஆட்சி செஞ்சவர். அவருக்கு கஜானா சாவியை காணாம தமிழ்நாட்டில் சாவி ஒழிச்சு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு என்னமோ சொல்லி அவர் ஆட்சியை தூக்கிட்டாங்க. இப்போ அவர்கிட்ட 11 ராஜ்யசபா எம்பி இருக்கிறாங்க. ராஜ்யசபாவில் எந்த பில் வர இருந்தாலும் அவருடைய தயவு இல்லாமல் நீங்கள் வந்து அதை பாஸ் பண்ண முடியாது. அவர் என்ன சொல்கிறாரு, எந்த காலத்திலையும் நான் பிஜேபிக்கு எந்த விதமான ஆதரவும் தர மாட்டேங்கிறார். அப்போ இங்கே ஜெகன்மோகன் ரெட்டி வந்து சந்திரபாபு ரெட்டியை எடுத்து தான் அரசியல் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போ இவருக்கு ஒரு வலுவான ஒரு பேக்ரவுண்ட் வேணும், வலுவான ஒரு பாதுகாப்பு வேணும்னா இந்தியா கூட்டணியில் அவர் ஆட்டோமேட்டிக்காக வந்தே தான் ஆகணும். இப்படி எதிர்க்கட்சிகள் இன்றைக்கி இந்தியா முழுவதும் வெகு பலமாக இருக்கிறதுனால ராகுல் காந்தி அவர்கள் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டால் அது மேலும் மேலும் அது பிரச்சனையாகும். ஆனால் அதை அவர்கள் செய்வார்களா என்னன்னு தெரியல. ராகுல் காந்தியினுடைய பேச்சு எதிர்க்கட்சிகள் இப்படி தான் இருக்கும். எதிர்க்கட்சிகள் ஆளும் கட்சியின் மேல் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் வைப்பாங்க, ஆளும் கட்சி தான் பதில் சொல்லணும். ஆனால் பதில் சொல்லாமல் வெறும் கூச்சலும் குழப்பமும் அவையை ஒத்து வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அது இன்றைக்கி சபாநாயகரை பார்த்து கூட கேட்டிருக்காரு, நீங்கள் வந்து ஆளும் கட்சிக்கிட்ட ஒரு மாதிரியும் எதிர்க்கட்சி ஒரு மாதிரி நடந்துடுறீங்க, ஆளுங்கட்சி பேசுகிறப்ப நீங்கள் எவ்வளோ நேரமாக டைம் கொடுக்குறீங்க, எதிர்க்கட்சி பேசுகிறப்ப உட்காரன்னு சொல்கிறீங்க, மைக் ஆஃப் பண்ணுறீங்கிற மாதிரி பல குற்றச்சாட்டுகள் சபாநாயகர் மீதும் வச்சுருக்காரு. இப்போ இதுதான் ஒரு என்ன சொல்கிறது, நீங்கள் யாராவது ஒருத்தருக்கு மெஜாரிட்டியாக கிடச்சி ஒரு ஆட்சி அமைந்தாலும் கூட, இப்போ இந்தியா கூட்டணிக்கோ இல்லை பிஜேபி கூட்டணிக்கோ ஒரு மிகப்பெரிய பெரும்பான்மையோட ஆட்சி அமைந்திருந்தால் கூட இந்த மாதிரியான ஒரு ஜனநாயகம் நடந்திருக்காது. இப்போ நீங்கள் ஒரு சின்ன தவறு செஞ்சால் கூட இத்தனை கட்சிகள் அங்கே சேர்ந்து சுட்டி காட்டுது. அப்படி இதுதான் ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு சரியான ஒரு அரசியல் இப்போ போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதை சரியான முறையில் ராகுல் காந்தி கையில் எடுத்துகிட்டு போகிறார். சரி சார், இப்போ பட்ஜெட்டை பற்றி பேசுகிறப்போ வந்து இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது வந்து மோடி அவர்களோட ஆட்சியை காப்பாற்றுறதுக்காகவே உருவாக்கப்பட்ட பட்ஜெட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்காக கொடுக்கப்பட்ட சலுகை வந்து ஒரு நகைச்சுவையாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த விமர்சனங்களை எப்படி பார்க்குறீங்க? ஒரு பக்கம் நிதிஷ், ஒரு பக்கம் வந்து சந்திரபாபு நாயுடு, இவர்கள் ரெண்டு பேரும் இந்த நாற்காலியில் 2 கால்களாக இன்றைக்கி அவங்க தான் இருக்கிறாங்க. அவங்க போயிட்டாங்கன்னா அந்த ஆட்சி இன்றைக்கி வந்துடும்.
இப்போ அவர்களுக்காக போடப்பட்ட பட்ஜெட் தான் அப்படின்றது எதிர்க்கட்சியில் நம்ம எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயங்கள் அது. ஏன்னா தமிழ்நாடு போட ஜிடிபியில் 2வது பெரிய மாநிலம், ஜிஎஸ்டி கட்டக்கூடிய மாநிலத்தில் முதன்மையான மாநிலம். அது இந்தியா முழுக்க ஜிஎஸ்டி கட்டினா கூட சரியாக ஜிஎஸ்டியை ஃபைல் பண்ணக்கூடிய மாநிலங்களில் இந்தியாவில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்குது. உள்நாட்டு உற்பத்தியில் இந்தியாவில் மகாராஷ்டிராவுக்கு அடுத்து தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு மாநிலத்திற்கு நீங்கள் நிதி ஒதுக்காமல் நீங்கள் வந்து புறக்கணிச்சிங்கன்னா, அந்த பேரை கூட சொல்லாமல் புறக்கணிச்சிங்கன்னா எதிர்க்கட்சியில் பேசத்தான் செய்வாங்க. ஆனால் பிஜேபி சேர்ந்தவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து போன மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் போட்ட பட்ஜெட்டை ஒதுக்கிற நிதியை காட்டிலும் நாங்கள் அதிகமாக ஒதுக்கியிருக்கிறோம். ஏன் நேரு காலத்தில் ஒதுக்கிற நிதியை காட்டிலும் அதிகமாக இருக்கும். அன்றைக்கி 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள நிதி நிலைமை எப்படி, இன்றைக்கி உள்ள நிதி நிலைமை எப்படி, 10 வருஷத்துக்கு முன்னாடி ஜிஎஸ்டி இருந்துச்சா, 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள இந்தியாவுடைய வருமானம் எவ்வளவு, இப்போ உள்ள வருமானம் எவ்வளவு. இவங்க எதுக்கெடுத்தாலும் நேரு, எதுக்கெடுத்தாலும் காங்கிரஸ் ஆட்சி சொல்லுவாங்க. இப்போ அதை தான் சொல்கிறாங்க, நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்ததை காட்டில் நாங்கள் இப்போ அதிகமாக கொடுத்துருக்குறோம் அப்படின்னா. 10 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் எவ்வளோ ஜிஎஸ்டி கட்டினோம், ஜிஎஸ்டி கட்டலையே, இப்போ நாங்கள் எவ்வளோ ஜிஎஸ்டி கட்டுறோம். அப்படிங்கும்போது இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பாரபட்சமான பட்ஜெட்டு. இது 2 கூட்டணி கட்சிகளை தாஜா செய்கிறதுக்காக போடப்பட்ட பட்ஜெட்டு. அது வெட்ட வெளிச்சமாக தெரியுது. ஒரு பக்கம் நிதிஷையும் ஒரு பக்கம் சந்திரபாபு நாயுடுவையும் காப்பாற்றுறதுக்காக போடப்பட்ட பட்ஜெட்டு. அவர்களுடைய பெரிய கனவு திட்டம், நாங்கள் நாட்டினுடைய பெரிய பாதுகாப்பு நாங்கள் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அக்னிவீர் திட்டத்துக்கு கூட இந்த வட்டம் ஃபண்டு ஒதுக்கல. அது ராகுல் காந்தி அதை பற்றி பேசியிருக்காரு நாடாளுமன்றத்தில். இப்படி பட்ஜெட்டுங்கிறது அவர்களுக்காக போடப்பட்ட பட்ஜெட்டுங்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரியுது. அதை நாடாளுமன்றத்தில் அவர் புட்டு வைக்கிறாரு. அவரிடம் எந்த பதிலும் இல்லை சார். ஆனால் இந்த மாதிரியான இப்படியெல்லாம் பட்ஜெட் போட்டதுனால தான் ஈஸ் ஆஃப் பேல வந்து இந்தியாவோட ரேங்க் வந்து முன்னேறி இருக்குது அப்படின்னு சொல்லியெல்லாம் பாஜகவினர் சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த பட்ஜெட்டில் ஏன் இவ்வளவு குறைகள் இருக்குது? குறைகள் இருக்குன்னா அவங்களுக்கு மனசு இல்லை. மாநில கட்சிகளை சரிசமமாக நடத்தக்கூடிய மனசு அவர்களுக்கு இல்லை. எதுக்கு இப்போ நீங்கள் பீகாருக்கு பணத்தை இவ்வளோ மணி கொட்டுறீங்க? பீகார் மத்திய அரசு கொடுக்கக்கூடிய ஃபண்டில் வாங்கி கட்டக்கூடிய பாலங்கள் இன்னைக்கு எப்படி இருக்குது, அவங்க செய்யக்கூடிய ப்ராஜெக்ட்ஸில் இந்த மாதிரி நிலைமையில் இருக்குங்கிறத டெய்லி பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது மேலும் மேலும் பீகாருக்கு போய் ஏன் பணத்தை கொடுக்குறீங்க அப்படின்னா, அவள் பீகாரில் உங்கள் கட்சி கூட்டணி கட்சிகளோட ஆட்சியில் தயவில் இருக்கீங்க. இதுதான், வேறு ஒன்றும் சிம்பிள் கிடையாது. அதாவது இதை வந்து மறைச்சு ஒடிச்செல்லாம் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. 2 கூட்டணி கட்சிகளை காப்பாற்றிக் கொள்வதற்காக போடப்பட்ட பட்ஜெட். ஓகே சார், இன்றைய நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி அவர்களோட பேச்சு குறித்து பல கருத்துக்களை தெரிவிச்சீங்க. ரொம்ப நன்றி.